தமிழகத்தின் கடன் சுமையை 234% உயர்த்திய அதிமுக அரசு கலக்கமடைய போகிறதா, களிப்படைய போகிறதா? திமுக தலைவர் கலைஞர் கேள்வி. அதிமுக ஆட்சியில் அனைத்து தரப்பினரும் பாதிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உறுதி. காந்தியவாதி சசி பெருமாள் மரணம் பற்றி உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை. திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தல். போரூர் மேம்பால பணிகளை உடனடியாக தொடங்க கோரிக்கை. சென்னை மேற்கு மாவட்ட திமுக ஆர்ப்பாட்டம். ஜே அன்பழகன் உள்ளிட்ட 5000த்திற்கும் மேற்பட்டோர் கைது. வணக்கம். வணக்கம். திமுக ஆட்சியோடு ஒப்பிடும்போது அதிமுக ஆட்சியில் 234% கடன் சுமை அதிகரித்திருப்பதாக திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். இதனால் தனிநபர் கடன் சுமை வெகுவாக அதிகரித்திருப்பதையும் விவரித்திருக்கிறார். மிகப்பெரிய கடன் சுமைக்கு காரணமான அதிமுக அரசு கலக்கமடைய போகிறதா அல்லது அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறவர்கள் மாட்டிக்கொண்டு வெடிக்கட்டும் என்று களிப்படைய போகிறதா என்றும் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக அரசின் 4 ஆண்டு கால ஆட்சி முடிவடைந்து 5ஆம் ஆண்டு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆட்சியினர் தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு கடனிலே சிக்க வைத்திருக்கிறார்கள் என்பது பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு நீண்ட கட்டுரையை வரைபடத்தோடு வெளியிட்டுள்ளதை எடுத்து காட்டியுள்ளார். அதிமுக அரசின் செயல்பாடுகளுக்கு எதிரான அதுபோன்ற செய்திகளை தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் நாளேடுகள் வெளியிடுவது இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே ஆங்கில நாளேடுகளில் உள்ள நியாயமான விமர்சனங்களை எடுத்து விளக்கிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு வாங்கியுள்ள கடன்கள் மாநில மக்களை எத்தகைய அபாய கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளன? அரசு செலுத்திட வேண்டிய வட்டி தொகை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் வட்டிக்கு பணம் தருவோரை சார்ந்திருக்கும் ஏழைகளுக்கு உதவிட மாநில அரசிடம் சொற்ப தொகையே எஞ்சியிருப்பதாக தலைப்பிட்டு அந்த செய்தி வெளிவந்திருப்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவினர் 2011 ஆட்சிக்கு வந்தபோது 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் திமுக அரசு கடன்களை பெற்று இலவச திட்டங்களுக்கு வாரி இறைத்து விட்டதாகவும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் மீதும் கடன் சுமையை ஏற்றி வைத்து விட்டதாகவும் பேரவையில் குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் அந்த கேள்விக்கு அப்போதே விளக்கம் கூறப்பட்டது. இருந்தாலும் உருப்படியாக வேறு எந்த குற்றச்சாட்டும் இல்லாததால் கிளிப்பிள்ளை போல அதையே திரும்ப திரும்ப சொன்னார்கள். இலவச திட்டங்களை செயல்படுத்துவதற்காக திமுக அரசு கடன் வாங்கவில்லை என்ற விவரங்களை கலைஞர் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசு 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை ஆட்சியிலே இருந்தபோது வாங்கிய கடன் தொகை 28,772 கோடி ரூபாய். இந்த கடன் தொகையில் சாலைகள், பாலங்கள், குடிநீர் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக செய்யப்பட்ட மூலதன செலவு 15,614 கோடி ரூபாய். அதாவது வாங்கிய கடனில் 54.26% என கலைஞர் தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் வாங்கிய கடன் தொகை 44,084 கோடி ரூபாய். இந்த கடன் தொகை முழுவதுமே, அதாவது 100% மூலதனங்களுக்காக, அதாவது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக செலவிடப்பட்டது என்ற உண்மையை கலைஞர் எடுத்துரைத்துள்ளார். 2005-2006ஆம் ஆண்டின் இறுதியில் அதிமுக ஆட்சியில் மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் 22.29% இருந்த கடன் பொறுப்புகளின் அளவு 2010-2011 திமுக ஆட்சியின் இறுதியில் 19.58% குறைந்தது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் 2015-2016 நிதியாண்டின் இறுதியில் தமிழக அரசின் மொத்த கடன் அளவு
2,11,483 கோடி ரூபாய். திமுக ஆட்சியில் சுமார் 90,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருந்தது. தற்போது 2,11,483 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு அந்த கடன் 234.98% உயர்ந்திருப்பதை கலைஞர் விளக்கி கூறியிருக்கிறார். தமிழகத்தின் கடன் எவ்வளவு என்பதை ஆண்டு வாரியாக பார்த்தால் 2010, 2011 91,050 கோடி ரூபாய், 2011, 2012 1,03,999 கோடி ரூபாய், 2012, 2013 1,20,205 கோடி ரூபாய், 2013, 2014 1,40,042 கோடி ரூபாய், 2014, 2015 1,78,171 கோடி ரூபாய், 2015, 2016 2,11,483 கோடி ரூபாய் என்று அதிமுக ஆட்சியில் கடனை வெகுவாக பெருக்கி இருக்கிறார்கள் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு எழுதியிருப்பதை கலைஞர் பட்டியலிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் இருந்ததை விட அதிமுக ஆட்சியில் கடன் சுமார் 200% மேல் அதிகரித்துள்ளதையும் எடுத்துக்காட்டியிருக்கிறார். திமுக ஆட்சியின் போது ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குழந்தையும் 15,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறது என்று கூறினார். அந்த கடன் சுமையை அவர் தற்போது 2 மடங்குக்கு மேல் பெருக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டில் தற்போது கிராமப்புற தனி நபரின் கடன் சுமை 45,803 ரூபாயாகவும், நகர்ப்புற தனிநபர் கடன் சுமை 1,16,404 ரூபாயாக அதிகரித்திருப்பதை அந்த ஏடு சுட்டிக்காட்டி இருப்பதை கலைஞர் விவரித்துள்ளார். மேலும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தனிநபர் கடனில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார். மிகப்பெரிய கடன் சுமைக்கு காரணமான அதிமுக அரசு கலக்கமடைய போகிறதா அல்லது அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறவர்கள் மாட்டிக்கொண்டு விழிக்கட்டும் என்று களிப்படைய போகிறதா என்றும் திமுக தலைவர் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக ஆட்சியில் ஆசிரியர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் இன்று ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் முழக்க உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகரான ஊதியம் அளிக்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், தொடக்க பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தை திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். போராட்டத்தில் உரையாற்றிய மு.க.ஸ்டாலின், தமிழகத்தில் ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் ஆசிரியர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை என்றும் மக்கள் நல பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், சத்துணவு பணியாளர்கள், சாலை பணியாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தற்போதைய ஆட்சி இன்னும் நிறைவேற்றவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசிடம் அவற்றை நிறைவேற்றித் தருவதற்கு ஏற்கனவே ஆசிரியர் சங்கங்கள் தனித்தனியே கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நீங்கள் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறீர்கள். ஆனால் தமிழக அரசோ போராட்டம் உட்பட எந்த சங்கங்களின் போராட்டத்தையும் அவர்கள் இதுவரையில கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இப்படி பல போராட்டங்கள் இந்த ஆட்சியில ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக எந்த போராட்டத்தையும் அந்த போராட்டத்துடைய தன்மையை பற்றி புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே தான் இன்றைக்கு தமிழகத்தில ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நான் உங்களுக்கு தரக்கூடிய உறுதி என்னவென்று சொன்னால்,
விரைவில் உங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவாகிற நேரத்தில் உங்களுடைய போராட்டத்திற்கு உரிய மரியாதை, அந்த மதிப்பு நிச்சயம் கிடைக்கும். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டம், உயர்கல்விக்கு என தனி அமைச்சகம், கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, திமுக ஆட்சியில் கல்வி வளர்ச்சிக்கும் ஆசிரியர் மேம்பாட்டிற்கும் பல்வேறு சலுகைகளும் சாதனைகளும் மேற்கொண்டதை மு.க.ஸ்டாலின் பட்டியலிட்டார். தமிழகத்தில் 5 முறை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஆட்சியில இருந்து எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ சாதனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சி இருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஆசிரியர்களுக்கு கல்வித்துறையில மிகப்பெரிய புரட்சியை, மிகப்பெரிய சாதனையை கடந்த ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற பொதுச் செயலாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காந்தியவாதி சசிபெருமாள் மரணம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். காந்தியவாதி சசிபெருமாள் மரணம் தற்கொலை என்ற அரசின் கூற்று சரியா என்று கேள்வி எழுப்பியுள்ள திமுக தலைவர் கலைஞர் நீதி விசாரணை நடத்துவதே பொருத்தம் என்று கூறியுள்ளார். காந்தியவாதி சசிபெருமாள் இறந்தது தொடர்பாக காவல்துறையினர் 174வது பிரிவின் கீழ் தற்கொலை செய்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்ற செய்தி வெளியாகியிருப்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். இது முழு பூசணிக்காயை இலைச்சோற்றில் மறைக்க முயற்சி செய்கின்ற காரியமாகும் என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார். தமது அறிக்கையிலும் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் பேட்டியிலும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அளித்த பேட்டியிலும் இந்த ஆட்சியினரின் அலட்சியம், தாமதம் காரணமாகத்தான் காந்தியவாதி சசிபெருமாள் இறக்க நேரிட்டது என்பதை விளக்கமாக தெரிவித்திருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அளித்த பேட்டியில் கூட மருத்துவமனையிலே சசிபெருமாளின் உடலில் கழுத்து, மார்பு முழுவதும் இரத்தத்தால் நிறைந்து உடைகள் நனைந்திருந்தது என்று தெரிவித்திருப்பதை குறிப்பிட்டுள்ளார். அவரை கயிற்றால் கட்ட வலுக்கட்டாயமாக கோபுரத்தில் இருந்து அகற்ற முற்பட்டதில் பலத்த இரத்த காயம் ஏற்பட்டு இருதயம், நுரையீரல், கல்லீரல் பகுதிகளில் அடிபட்டு அவர் இறந்திருக்கக்கூடும் என்றும் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வைகோ கூறியிருப்பதையும் கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். சசிபெருமாளின் அண்ணன் வெங்கடாச்சலம் அளித்த பேட்டியிலும் அவருடைய சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் நீதி கிடைக்கும் வரை அவரது உடலை வாங்க மாட்டோம் என்று தெரிவித்திருப்பதையும் கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். சசிபெருமாள் 200 அடி உயரமுள்ள செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி 5 மணி நேரம் போராடியது வரை காவல்துறையினரும் அரசினரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையினர் பதிவு செய்திருப்பதைப் போல அது தற்கொலை என்றால் அதனை உரிய நேரத்தில் காவல்துறையினர் தடுப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்க வேண்டாமா என்றும் கலைஞர் வினவியுள்ளார். அதிமுக அரசின் அலட்சியத்தாலும் தாமதத்தாலும் தான் சசிபெருமாள் உயிரிழந்திருக்கிறார் என்றும் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சசிபெருமாளின் மரணத்திற்கு அதிமுக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு இது பற்றிய முழு விவரமும் நாட்டு மக்களுக்கு தெரிய உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் நீதி விசாரணை ஒன்றை நடத்துவதே முறையாக இருக்கும் என்றும் திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். காந்தியவாதி சசிபெருமாளின் சாவுக்கு காரணமான அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகிற செவ்வாய்க்கிழமையன்று முழு அடைப்பு நடத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உண்ணாமலைக்கடை என்ற இடத்தில் இயங்கி வந்த டாஸ்மாக் மதுக்கடையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட பிறகும் அகற்றாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து காந்தியவாதியும் மதுவிலக்கு போராளியுமான சசிபெருமாள் நேற்று அப்பகுதியில் உள்ள செல்போன் டவரில் ஏறி நின்று சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டார். காலை 7 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை சுமார் 6 மணி நேரம் செல்போன் டவர் உச்சியிலேயே அமர்ந்திருந்த சசிபெருமாள் திடீரென டவரின் உச்சியிலேயே மயங்கி விழுந்தார். இதையடுத்து அவரை தீயணைப்பு துணையினர் மீட்ட வந்தபோது இரத்த வாந்தி எடுத்து சசிபெருமாள் உயிரிழந்தார். தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இச்சம்பவம் குறித்து இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் சசிபெருமாள் மறைவுக்கு காரணமானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் வருகிற செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதியன்று மாவட்டம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகிற செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் பொதுமக்கள் ஆதரவோடு முழு பந்து அன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் டாஸ்மாக் கடைகளோ மற்ற கடைகளோ இயங்காத வண்ணம் நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அந்தந்த பகுதிகளில் அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனிடையே சசி பெருமாளின் உடல் ஆசாரிப்பள்ளத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சசி பெருமாளின் மகன் விவேக், சகோதரர் செல்வம் ஆகியோர் சசி பெருமாளின் மரணத்தை தமிழக அரசு கொச்சைப்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். முழு மதுவிலக்கை அமல்படுத்தாவிட்டால் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்தனர். எங்க அப்பா மக்களுக்காக போராடினாரு. அவருடைய ஆத்மா நிறைவேறணும், அவருடைய கோரிக்கை நிறைவேறணும். அது வரைக்கும் எங்க அப்பா வாங்கிட்டு போக மாட்டேன். எங்க அப்பா தமிழ்நாட்டுக்காக அப்பன்னு கேட்டு எங்க அப்பா அவங்களே வச்சுக்கிட்டோம். கவர்மெண்ட் மதுவிலக்கு அமல்படுத்தணும், அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். அது வரைக்கும் எங்க அப்பாவை வாங்கி போக மாட்டேன். அநியாயமா கொண்டுட்டாங்க அப்பாவை. எங்க அப்பாவுக்கு அந்த உடம்புல வியாதியும் கிடையாது. மதுவிலக்காக போராடி அவர் அவ்வளவு ஹைட்டு கம்பத்துல ஏறி நின்று போராடுற வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன சார் பண்றோம் சார், என்ன சார் பண்றோம்? இப்ப நாங்க ஒரு நிமிஷம் நாங்க மறியல் பண்றோம்னு ரோட்ல நின்ன உடனே 10,000 போலீஸ் வருது, 10,000 டிஎஸ்பி என்னென்னமோ பொறுப்பில் டக்கு டக்குன்னு வர்றாங்களே. அவ்வளவு உயர மனிதத்தை ஏறி மதுவிலக்காக போராடின நீசி அவருக்கு யாருக்குமே தெரியாத போடிச்சா? இல்லைன்னா அந்த கட்டாயம் அரசியல்கிறவங்களும் அரசு சார்ந்த அந்த அதிகாரிகள் தான் இதுக்கு காரணம் நான் சொல்லுவேன். முன்னதாக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சுரேஷ் ராஜன், மகளிர் தொண்டரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன், சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஆஸ்டின் ஆகியோர் சசி பெருமாள் மகன் மற்றும் சகோதரரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். போரூர் நார் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த திமுக ஆட்சியில் துவக்கப்பட்ட உயர் மேம்பால பணிகளை கிடப்பில் போட்டுள்ள அதிமுக அரசை கண்டித்தும், போரூர் ஏரியை அகலப்படுத்துவதோடு சென்னை மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கோரியும் சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஜே அன்பழகன் உள்ளிட்ட 5,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். போரூர் நார் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த திமுக ஆட்சியில் உயர் மேம்பால பணிகள் துவக்கப்பட்டன. திமுக ஆட்சிக்கால திட்டப்பணிகள் என்பதால் இதனையும் அதிமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளது. இதை கண்டித்தும் போரூர் ஏரிக்கு அருகே ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான 17 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசு எடுத்து போரூர் ஏரியை அகலப்படுத்தி சென்னை மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்த்திட வலியுறுத்தியும் சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் போரூர் நார் சந்திப்பு அருகே இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரவாயல் தெற்கு பகுதி காரம்பாக்கம் கணபதி, மதுரவாயல் வடக்கு பகுதி செயலாளர் நொளம்பூர் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகிக்க சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 5,000க்கும் அதிகமான திமுகவினர் கலந்து கொண்டு ஆர்ப்பரித்து முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஜே அன்பழகன், திமுகவின் கோரிக்கைகளுக்கு அதிமுக அரசு செவி சாய்க்காவிட்டால் போராட்டங்கள் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்தார். போரூர் மக்களின் தாகத்தை தீர்ப்பதோடு சென்னை நகர மக்களின் தாகத்தையும் தீர்க்கலாம். ஆகவே ஏரி அகலப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கமும் மேம்பாலம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை வலியுறுத்தித்தான் ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டம் வெற்றியடைய நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அப்பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உலகிலேயே ஒரு கட்சிக்கு 46 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து தலைவராக இருப்பவர்கள் திமுக தலைவர் கலைஞரை தவிர வேறு யாரும் கிடையாது என திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திராவிட இயக்கத்தின் 100ஆண்டு விழா கலைஞரால் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் 88வது வட்ட திமுக சார்பில் நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் சோலை அழகுபுரத்தில் வட்ட செயலாளரும் இலக்கிய அணி அமைப்பாளருமான காவேரி, பகுதி செயலாளர் AK முருகானந்தம் ஆகியோர் தலைமையில் மதுரையில் நடைபெற்றது. மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் கோ தளபதி, வடக்கு மாவட்ட செயலாளர் வ வேலுச்சாமி, முன்னாள் அமைச்சர்கள் பொன் முத்துராமலிங்கம், தமிழரசி, முன்னாள் மேயர் குழந்தைவேலு மற்றும் மு ஜெயராம், SR கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன், அண்ணா நூற்றாண்டு நூலகம் உள்ளிட்ட திமுக ஆட்சியின் திட்டங்களை அதிமுக அரசு முடக்கி வைத்துள்ளது என்றார். உசிலம்பட்டி பகுதியின் வளர்ச்சிக்காக கொண்டுவரப்பட்ட 58ஆம் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 26ஆம் தேதியுடன் திமுகவின் தலைமை பொறுப்பை கலைஞர் ஏற்று 46 ஆண்டுகள் நிறைவடைந்து 47வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதாகவும் கூறினார். 46 ஆண்டுகள் முடிந்து 27ஆம் தேதியிலிருந்து 47வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார். உலகத்தில் ஒரு கட்சியில் 46 ஆண்டுகள், இந்த 46 ஆண்டுகளும் போட்டி இல்லாமல் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே தலைவர், அதிசய தலைவர் நம்முடைய தலைவர் காமராஜர். ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தலைவர் கலைஞரின் மதுவிலக்கு அறிவிப்பு, பொருளாளர் MK ஸ்டாலினின் கடலூர் நீதி கேட்கும் பேரணி விளக்கம் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரி அருகே தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் சு முத்துச்சாமி, நெசவாளர் அணி செயலாளர் சச்சிதானந்தம், மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் VC நடராஜன், பேச்சாளர் பொன்னேரி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவேரி ரோடு, கொத்துக்காரர் தோட்டம், வைராபாளையம், கருங்கல்பாளையம் பகுதிகளில் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வீரப்பன் சத்திரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் இலக்கிய அணி துணை செயலாளர் ஈரோடு இறைவன், திமுக துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஆகியோர் பேசினர். மத்திய மாநில அரசுகள் மக்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை என்று சுப்புலட்சுமி ஜெகதீசன் தெரிவித்தார். நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்திற்கு பாரதிய ஜனதா, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுக, இந்த ரெண்டும் தான் ஆதரவு தந்து ஒரு முறை அது மக்களவையிலே நிறைவேறியது. ஆனால் மாநிலங்களவையிலே நிறைவேற்ற முடியவில்லை. இந்த நாட்டிலே நீங்கள் யாரை நம்ப போகிறீர்கள் என்பதை அருள் கூர்ந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் கலைஞர் நல்லதை செய்தார். விவசாய பெருங்குடி மக்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமுதாயத்திலே நலிவுற்ற மக்கள் என்று எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்லதை செய்தார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூரில் ஒன்றிய, பேரூர், ஊராட்சி திமுக மகளிரணி நிர்வாகிகள் கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றிய செயலாளர் படப்பை ஆ மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. மகளிரணி நிர்வாகிகள் மலர்விழி தமிழமுதன், வனஜா தயாளன், மீரா சபாபதி, அமுதா தெய்வசிகாமணி, சந்தியா சந்திரசேகரன், மதினா பேகம் ஆரிஃப் உள்ளிட்டோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தாமு அன்பரசன் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக விவசாய அணி சார்பாக 992 மரக்கன்றுகள் நடும் விழா காஞ்சிபுரம், தேனம்பாக்கம், திருக்காளிமேடு, வையாவூர் பகுதிகளில் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் க சுந்தர் மரக்கன்றுகளை நட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட திமுக நிர்வாகிகள் CVM ஆ பொன்மொழி, சுகுமார், CVM ஆ சேகர் மற்றும் குமார், விஜயகுமார், ராமமூர்த்தி, எல்லப்பன், ரவி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திமுக மருத்துவ அணி சார்பில் உலக தாய்ப்பால் ஊட்டும் விழிப்புணர்வு வார விழாவை ஒட்டி தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு கையேடு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. உலக தாய்ப்பால் ஊட்டும் விழிப்புணர்வு வாரம் இன்று முதல் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி திமுக மருத்துவ அணி சார்பில் சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி ஆரம்ப சுகாதார மையத்தில் மகப்பேறு ஆன பெண்களுக்கு பால் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் விழிப்புணர்வு கையேடு ஆகியவற்றை திருமதி துர்கா ஸ்டாலின் வழங்கினார். இதேபோன்று பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் உள்ள தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பொருட்களும் விழிப்புணர்வு கையேடும் வழங்கப்பட்டது. திமுக மருத்துவரணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா, செயலாளர் டாக்டர் NS கனிமொழி, மகளிரணி முன்னாள் செயலாளர் சங்கரி நாராயணன், சென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் PK சேகர் பாபு, கொளத்தூர் பகுதி செயலாளர்கள் ICF முரளி, நாகராஜ்,
சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ப ரங்கநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தாய்ப்பால் கொடுக்கறது எவ்வளோ அவசியங்கிறத விழிப்புணர்வுக்காக கொடுக்கறதுக்காக வந்தோம். குழந்தைங்களுக்கு எவ்வளோ முக்கியம், தாய்ப்பால் எவ்வளோ அவசியங்கிறது மருத்துவ அணி சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய் விலை உயர்ந்துள்ளது. உற்பத்தி குறைந்துள்ளதால் விலை மேலும் அதிகரிக்கும் என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 20,000 ஹெக்டேர் பரப்பில் தென்னந்தோப்புகள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் ஆண்டுக்கு 3 கோடி தேங்காய்கள் கிடைக்கும். இந்த ஆண்டு தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளது. வரத்து குறைவால் தேங்காய் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 17 ரூபாயாக இருந்த தேங்காயின் விலை தற்போது 25 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்காக தேங்காய் கொண்டு செல்லப்படுவதாலும் விலை அதிகரித்துள்ளது. வரும் வாரங்களில் தேங்காயின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இங்கு அதிகமாக விளையக்கூடிய ரப்பர், தேங்காய், இந்த தேங்காய் கடந்த வாரம் வரையிலும் ஒரு கிலோவுக்கு 17 ரூபாய் தான் இருந்தது. இங்கே சுமாராக நம்ம குமரி மாவட்டத்தில் மட்டும் 20,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தேங்காய் பயிரிடப்படுகிறது. ஆண்டொன்றுக்கு 3 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த விலை கம்மியானதுனால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு உற்பத்தி செலவு அதிகமானதுனால தேங்காய் உற்பத்தி படிப்படியாக சரிஞ்சிட்டு. ஆனால் இன்றைய தினம் 17 ரூபாய் கிலோ இருந்த தேங்காய் இன்றைக்கு 24 ரூபாய் உயர்ந்து. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் கடன் சுமையை 234% உயர்த்திய அதிமுக அரசு கலக்கமடைய போகிறதா, களிப்படைய போகிறதா? திமுக தலைவர் கலைஞர் கேள்வி. அதிமுக ஆட்சியில் அனைத்து தரப்பினரும் பாதிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உறுதி. காந்தியவாதி சசி பெருமாள் மரணம் பற்றி உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை. திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தல். போரூர் மேம்பால பணிகளை உடனடியாக தொடங்க கோரிக்கை. சென்னை மேற்கு மாவட்ட திமுக ஆர்ப்பாட்டம். ஜே அன்பழகன் உள்ளிட்ட 5,000க்கும் மேற்பட்டோர் கைது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.